இப்ப தூக்கி எறியா மாணிக்க கருத்தல் இப்படி ஓடிச்சு. நீதி தவறிட்டவன்னு நெடுஞ்செழிய பாண்டிய உயிரை விட்டா. அப்ப இதுல என்ன விஷயம்னா இந்த சிலம்புதான் பாண்டியவனுடைய மனைவியினுடைய சிலம்பு அப்படின்னு தன்னார புருஷன் பண்ண தப்புக்காக அந்த அம்மா இறந்துச்சு. ஆமா போயிட்டாரு நம்மளும் போகணும். அது இந்த சிலம்பு அந்த சிலம்பு கண்ணால கண்டது போய் கொண்டு வா அப்படின்னு காதால கேட்டது போய் தீர விசாரிக்கிற பொழுது உண்மைதான் சொல்லியா இதையே இப்படி பேசலாம். இந்த முழு பூசணிக்காய் வேணா உலகத்துல போனா வராத ரெண்டு தாங்க, உயிரும் மானமும். மானம் கூட வந்துடும் வச்சுக்கோங்க. எனக்கு ஆசை வந்தா சரி இந்த முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மறைச்ச ஒரு கதை இருக்குல்ல, அதுதான் மானம் வந்துச்சு. எப்படி அப்படின்னா ஒரு கணவன் மனைவி நடந்து போயிட்டு இருக்காங்க. பூசணிக்காய் தோட்டத்தை பார்த்து கேட்கறாங்க அவங்க மனைவி, அதுல இருந்து எனக்கு ஒரு பூசணிக்காய் வேணும்னு சொல்லி அவங்க கணவரை பார்த்து கேட்கறாங்க. அப்படி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அம்மா வேணாமா, யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு திருட்டு பட்டை கட்டிடுவாங்க, இந்த பூசணிக்காய் வேணான்னு சொல்றா. அப்ப அவங்க மனைவி சொல்றா, இல்ல யாரும் பார்க்க மாட்டாங்க, நீங்க போய் அந்த பூசணிக்காவை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படின்னு சொல்ற அவங்க கணவனும் போய் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து அங்க இருக்க 4 பேர் பார்த்துறாங்க, ஏண்டா இவன் பூசணிக்காய் திருடனா, திருட்டு பைய, களவாணி பைய அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டிடுறாங்க. பூசணிக்காக ஒரு பூசணிக்காக திருட்டு பட்டம் கட்டிடுறாங்க. அப்ப இந்த தப்பை எப்படி மறைக்கிறது, இந்த திருட்டு பழி எப்படி மறைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வயதான ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கறாங்க, இது எப்படி மறைக்கிறது, இந்த பழி போறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த வயதானவர் சொல்றாரு, அப்பா நீ என்ன பண்ணு, இந்த கிராமத்தையே கூப்பிட்டு அண்ணனான மாதிரி போடு, இந்த பாவ இந்த நீ செஞ்ச பத்தியா இந்த பூசணிக்காய் திருடன் என்ற பட்டம் ஒன்று விட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல அவனும் ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போடுறான். ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போட அதுல 4 பேர் உட்காந்து சாப்பிட்றவங்க சொல்றாங்க, ஏண்டா இத்தனை பேரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறான், இவனால இந்த ஒரு பூசணிக்காய் திருடி இருக்க போறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. அப்ப மானம் போனா கூட வந்துடும். எப்படி அது மாதிரிதான் முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மறைச்ச கதை. மனம் மறைக்காதே, மறைச்சு விட்டு எல்லாம் பார்த்து மறைக்காதே, யாரு ஜெயபாண்டி? எனக்கு தெரியல யாரு ஜெயபாண்டி. நீங்களா? உங்க பேர் ஜெயபாண்டியா? மான பிடிக்க வந்திருக்கல, மான பிடிச்சிட்டேன்னா வெற்றி. சரி, வெற்றிக்கு மறுவையா ஜெயம். சரி ஜெயம். இந்த பாண்டியா? பாண்டியுடைய அருளோட வந்திருக்கேன். இப்படி வேற கிளம்பிட்டீங்களா? சொல்லுங்க. வேடுவரை ஜாதி அபிமானம் என்பது சன்னியாசிக்கு உண்டு. பொறுமையா அழகா வரவேற்பு கொடுத்து பேசிட்டு இருக்கேன், அதை நீங்க காப்பாத்தி மாட்டீங்க நான் நினைக்கிறேன். என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுறேன். சரி, இதுக்கு முன்னாடி மான வச்சிருக்கீங்களா? சொல்லுங்களேன். எல்லா பொம்பளை பிள்ளையும் நான் பேச மாட்டேன். அப்படியா? எனக்கு பிடிச்ச பொம்பளை பிள்ளைகிட்ட தான் பேசுவேன். எத்தனை பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசுறீங்க? நீங்க நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, ஆமா பாக்குறதுக்கு நல்லா இருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க இப்படி எல்லாம் பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு விஷயம் தெரியுமா, ஆம்பளை கோபமா பேசினா கூட நான் நம்பிடுவேன். சரி, இது மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்காது. ஆகணும்னா காலை பிடிக்கிற கூட்டம் ஆம்பளை கூட்டம் எனக்கு தெரியும். ஆம்பளை சொல்ற முத பொய் என்ன தெரியுமா, ரொம்ப அழகா இருக்கு பாய்ச்சி சும்மா அப்படின்றதே கோபப்படுற. எத்தனை பொம்பளை பிள்ளை சொன்னாலும் எத்தனை பொம்பளை பிள்ளை சொல்லிருப்பாரு. எல்லாருக்கிட்டையும் பேசுற வசத்தையே உங்கள்கிட்ட தான் பேசு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி மான வச்சிருக்கீங்களா? மான வச்சிருக்கீங்களா? செய்த காரியத்துக்கு பேராசைக்காரனா? பேராசைக்காரனா? ஒரு மாடலை வச்சிருக்கீங்களே, அதை வச்சுட்டு இருக்க வேண்டியதானே? இன்னொரு மாடத்துக்கு உன்னோட சேர்த்து இன்னொன்னு இருந்தா உங்களுக்கு என்னன்றேன்.
பேராசை. ஒரு மான் வச்சு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா இன்னொரு மான் வேணுமா? இது என்ன புத்தி? எனக்காகவே பிறந்தது. எது அப்படியா? அப்ப சின்ன வயசுல இருந்தே தெரியுமா? குட்டில இருந்தே மான் தெரியும்? அண்ணே கொஞ்சம் வளரட்டும் விட்டு வச்சிருந்தேன். யார்கிட்ட? எங்கேயோ விட்டு வச்சிருந்தேன். தெரிஞ்ச மான் எப்படி ஓடும்? உங்களுக்கு தெரிஞ்ச மானுன்னு சொல்றீங்க, அது வந்து உங்களை பார்த்து எப்படி ஓடும்? என்ன கதை சொல்றீங்க? சரி சனோ கூட்டத்திலே இப்படி பார்க்கல. இல்ல நீங்க எதுக்கு பண்றீங்க? மீசைன்னு சொல்லவும் ஆம்பளையா உட்கார்ந்திருக்கோம். ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்ட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. மீசை மட்டும் வச்சிருந்தா இங்க பாருங்க. என்ன எம்ஜிஆர் மீசை மாதிரி ஆத்தாடி அப்படிதான் இருக்கு. ஆமா எம்ஜிஆர் மீசை. ஆமா எம்ஜிஆர் மாதிரி மீசை பத்தி உங்களுக்கு எதுக்கு எம்ஜிஆர் மாதிரி மீசை வச்சிருந்தா மட்டும் போதுமா? என்ன நாட்டுல மீசை ஒரு பெரிய விஷயமா? மீசை வச்சதா மீசைக்கு வச்ச தகுந்த மாதிரி ஆம்பளை மாதிரி நடந்துக்கணும்ல. அப்படி இல்ல, மீசை எல்லாம் பெரிய பெரிய விஷயமே கிடையாது. ஆக ஒரு ஆண்மகன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவன் போல சரி அதுதானே உங்களுக்கு மீசை வச்சிருந்தும் பிரோஜனம் கிடையாது. மான பிடிக்க மக்கள் மீசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? மீசை மட்டும் வச்சிருந்தா ஆகுமா? அதை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? மான பிடிக்க மான பிடிக்கவும் மாட்டீங்களா? என்ன புரிஞ்சு விட்டா அடக்க முடியுமா? பாப்போ மான பிடிக்கவும் மாட்டீங்களா? இதை புரிஞ்சு விட்டா அடக்க முடியுமா? மானே மானே மனகதா படுத்திருந்தா மானே மானே மனகதா படுத்திருந்தா மானே இதுக்கு மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்பேர் போடுறீங்க இது இருந்துங்க எப்பேர் போடுறீங்க இருந்துங்க ஓடி வந்து என்னாச்சு? மானா குடிக்க குடிக்காம வந்து நின்னாச்சு. மானா மானிங்க வரலங்க. இருந்தாலும் அவங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு, பால்வடிகிற முகமா இருக்கு. என் கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா இவ்வளவு நேரமா பேசுறாங்க. அது அப்பதான் நடந்துச்சு. இந்த கெஞ்சுறீங்களே, அதனால என் மனசு இறங்கி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல தலைவின்ற முறையில ஒருவேளை மானிங்க இருந்துச்சுன்னா நான் புடிச்சு வைக்கிறேன், புடிச்சுட்டு போங்க. மானோட அங்க அடையாளத்தை சொல்லுங்க. வேட்டுவரு மானினுடைய அடையாளம் தெரியுமா? தெரியுமா? மானோட அடையாளம் தெரியுமா? நீங்க சரியில்லாத ஆளாச்சு. மானோட அடையாளத்தை கேட்ட பேர் ஏதாச்சும் அடையாளத்தை சொல்ல முடியும். சின்ன பிள்ளைய பார்த்தது ஞாபகம் இருக்கா? மறுபடியும் பாத்துக்கனா அடையாளம் தெரியாம வருவோம். அப்படியா? பார்த்தோம். மானினுடைய அடையாளம் கேட்டேன்.
தெரியுமான்னு கேட்டேன். மானோட அடையாளம் தெரியல தெரியல அதை விட்டு மான விட்டு பொம்பளையோட அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. உன்னத்தான் என்ன அர்த்தம்? உன்னத்தான் உன்னை கல்யாணம் பண்ண போறேன். யாரு? கல்யாணம் எனக்கு கல்யாணம். இங்க பாருங்க, யார தேடுனீங்க? என்ன நீ சொல்லிட்டீங்க? தேடி வந்தேன் கல்யாணம் பண்ண போறேன். நான் ஏற்கனவே ஒருத்தர் காதலிக்கிறேங்க. என்னைய மீறி எல்லாரும் காதலிச்சிருவானா? அப்படியா? உயிர் மேல பயம் இருந்தா இப்படி வேற எல்லாரும் மிரட்டி இருந்துச்சுன்னா என்ன யாருமே கடைசியில காதலிக்கவே மாட்டாங்க. அப்படியா? அதனால சொல்லுங்க. ராஜா கண்ணே போகாதடி போனா போகாதடி என்ன யாரு இவரு? மான தேடி ஒருத்தர் வந்தாரே, அவர் மான தேடியே வரலையானே. அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு? உனக்கு வெக்கமாவே இல்லையா? அத்தமையா என்ன சொல்லிட்டு இருக்காரு இவரு? கூடாது சாமி கூட
உன்னை ஆட்கொள்ளவே வேடனாக இருந்தனா வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் விட்ட காரணத்தினாலே இப்பொழுது திருமணம் எளிதில் நடக்க வேண்டும். ஏதேனும் ஒரு வர வேண்டும் சுவாமி. நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வானை என்றே உங்களை வழிபட வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியா இருந்தால் கல்யாணம் அந்த வரத்தோடு சேர்த்து தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்களுக்கு, உன்னுடைய நாட்டு மக்களாகிய நமது கிராமத்தை சேர்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தடவை கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பேரை முழுவதும் வைப்பார்கள். சம்மதம் சம்மதம் கட்டினார். பெய்ய வேணும் நாடு இதுவரையும் இந்த நாடகத்தை கண்டுகளித்த நாடகக்கலா சொல்றாரு. இந்த நாடகத்திற்கு சிறந்தாத முறையில் ஒளிபெருக்கி அமைக்கக்கூடிய நமது எம்ஜிஎம் லைட் ஆஃப் சம்சரி சுருமையாளர்களுக்கும் பணிபுரியும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் சக ஊழியர் அவர்களுக்கும் நாடகத்தோட அமைப்பாளர் எங்களது முத்தமிழ் நாடக நடிகர் சங்க புதுக்கோட்டையைச் சேர்ந்த சோத்துப்பாலை எனது அருமை ஐயா முன்னாள் பொருளாளருமாகிய ஐயா டிவி ராஜேந்திரன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க உறுப்பினர் சார்பாகவும் சிறந்தார்கள். நன்றி நன்றி வந்த வணக்கம். சிறந்தாந்த முறையில் ராஜரடியாக விடந்தையை நடித்துக் கொண்டிருக்கும் அருமையினா எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிச்சோட சேவை செயற்குழு உறுப்பினராகிய டி ஏ ஜெயபாண்டி அவர்களுக்குள்ளாக முதல்மாக கொடுத்தார்கள். அன்பான முறையில் வள்ளி நாயகமாக தோன்றி நடித்த மீனாட்சி அவர்களுக்கு முதல்வர்கள். அன்பான முறையில் நாடராக வேடந்தாங்கி நடித்த அருமை சகோதரர் எஸ் எஸ் ஜெயபாண்டி அவர்களுக்கு கொண்டாட மலர் மாலை கொடுத்தார்கள். இங்கு சிறந்தாந்த முறையில் ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருமையினார் கள்ளிமுடியை சேர்ந்த கே மணிமாறன் அவர்களுக்கு முதல்வர்கள் கொடுத்தார்கள். அவ்வாறு முதல் விஷயத்த இடைவெட்டியை சேர்ந்த கண்ணன் அவர்களுக்கு முன்னாடி மலர் மாலை கொடுத்தவர்கள். இங்கு அன்பான முறை ஆவண விஷயத்த சோத்துமாடு அழகர் அவர்களுக்கு மலர் மாலை கொடுத்தார்கள். அன்பான முறையில் இங்கு தாளம் விஷயத்த அருமையப்பா முத்தேஸ்வரவாங்க முத்துராஜா அவர்களுக்கு முறையில் நடனமாடி கொண்டிருந்த அருமை சகோதரி நமது சிங்கிஜா அவர்களுக்கு விளையாடும் செல்வாங்க. சிங்கிஜா வெளியே ஓடியா இங்க எம்ஏஎம் ரைட் ஆஃப் சர்வீஸ் அவர்களுக்கு முதலமைச்சர் வந்தவர்கள் அன்பாக நாடகத்தை அன்பானவர்கள் ஏற்பாடு கொடுத்த எனது அருமை ஐயா டிவி ராஜேந்திரன் அவர்களுக்கு கொண்டாடி வைத்து மலர் மாதிரி கொடுத்தவர்கள். சிந்திச்சா இந்த கோட்டக்கருப்பர் 43ஆம் ஆண்டு வருடம் நான் நடத்திட்டு இருக்கேன். இந்த கிராமம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எனக்கு கொண்டாட நினைத்த கிராமத்தார்களுக்கும் பிளாக் கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். முறையில் ஒளிபரப்பு எடுத்துக் கொண்டிருக்கும் உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டு
யூடியூப் சேனல் உண்மையானவர்களுக்கும் மற்றும் எனது அருமை அண்ணார் திருவேலன்குடி தங்கராஜ் யூடியூப் சேனல் உண்மையாளர்களுக்கும் விழாக்கள் சிறுவாக மலர் மாலை எடுத்து கொடுத்தவர்கள் உள்ள செல்ல இருக்காத மின்சார வாரியத்தை சேர்ந்த ஐயா தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டு உரிமையாளர் ஐயா பணிபுரியக்கூடிய ஐயா அவர்களை எல்லா கல்வியாளருக்கும் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். இந்த அவர்